வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலை அருகே கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, பிப்டிக் சேர்மன் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், டிபிஆர் செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். அதேபோன்று புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து பெரும் தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் புதுவை மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், திமுக மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நந்தா டி. சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன், கென்னடி, ராஜாராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில கட்சித் தலைவர் தாமோதரன், முன்னாள் தலைவர் விஸ்வேஸ்வரன், நிர்வாகிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் புதுவை மாநில அமைப்பாளர் பாவாணன், செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று என்ஆர் தொழிற்சங்க காங்கிரசார் தொழிற்சங்க கௌரவ தலைவர் என்.எஸ். ஜெயபால், மாநில தலைவர் ராஜசேகர் தலைமையில் நிர்வாகிகள் புரட்சிவேந்தன், கோட்டையன், தமிழ்செல்வன் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோன்று காமராஜரின் திருவுருவ சிலைக்கு புதிய நீதி கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, வேள்பாரி, காமராஜ், பொன் நடராஜன், தேவநாதன், கண்ணன், நடராஜன் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்தியா பிரான்ஸ் கலாச்சாரம் மேம்பட முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று பிரெஞ்சு குடியரசு தின விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் பேசினார். புதுவை பிரெஞ்சு தூதரகத்தில் பிரெஞ்சு குடியரசு தின விழாவினை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்து அளிக்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு புதுவைக்கான பிரெஞ்சு தூதர் பியர் ஃபோர்னியே தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு பேசுகையில், பிரான்ஸ் இந்தியா உறவு தொன்மையானது, இந்தியா பிரான்ஸ் கலாச்சாரம் மேம்பட முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று பேசினார். மேலும் மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பேசினார். விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமைச் செயலர் சந்திரமோகன், பிரெஞ்சு குடியுரிமை மக்கள், ரீயூனியன் தீவிலிருந்து வந்த ரோலண்ட் ராபர்ட் குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தலைமைச் செயலகம் முன்பு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னை இந்திரா கிராம முன்னேற்ற நற்பணி மன்றமும் ராஜீவ்காந்தி தொழிற்பயிற்சி மையமும் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் அங்கிருந்து துவங்கிய பிரச்சாரத்தின் பொழுது ராஜீவ்காந்தி தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரின் புகழ் பாடி படிப்பு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்று எடுத்துக் கூறிய வண்ணம் சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை சமூக சேவகர் நாராயணன் செய்திருந்தார். நிறைவாக அசோகன், தினேஷ், உதயா ஆகியோர் நன்றி கூறினர். காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு இலவச மனைப்பட்டாவை வழங்கினார். காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான திரு சபாபதி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி 116 பேருக்கு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கினார்.
விழாவில் அமைச்சர்கள் திரு ராஜவேலு, கல்யாணசுந்தரம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரசார் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் 8ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சரவணன், பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர் மற்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பு அலுவலர்கள், அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதியில் குரு பூர்ணிமா விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சத்யநாராயணா பூஜையும் ஆரத்தியும் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி சார்பில் சாய்பாபாவின் கோவிலில் குரு பூர்ணிமா விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சத்யநாராயணா பூஜையும் ஆரத்தியும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகமும் மலர்களால் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜையாக ஸ்ரீ சத்யநாராயணா பூஜையும், அதனைத் தொடர்ந்து ஆரத்தி, மகா ஆரத்தியும் நடைபெற்றது. விழாவில் திரளான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் டிரஸ்ட் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை டிரஸ்ட் நிர்வாகிகளும் சேவா சமிதியினரும் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காமராஜரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் காமராஜரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். பின்னர் இனிப்பு வழங்கினர். விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாணசுந்தரம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், கார்த்திகேயன், டிபிஆர் செல்வம், அசோக் ஆனந்த் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட பாப்ஸ்கோ ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாப்ஸ்கோ ஊழியர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். புதுவை அரசு பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த 480 பணியாளர்களை நேற்று பணி நீக்கம் செய்து உத்தரவிட்ட புதுவை அரசு தொடர்ந்து பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாக தெரிகிறது. அரசு ஊழியர்களின் பணி நீக்கத்தால் செய்வது அறியாது திகைத்து நிற்கும் பாப்ஸ்கோ ஊழியர்கள் தங்கள் குடும்ப சூழ்நிலை காரணங்களை காட்டி போராட்டத்தில் குதிக்க உள்ளனர். புதுவையில் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் அரசு ஊழியர்கள் வேலைக்கு ஆபத்து வந்துவிட்டது. இப்படியாக 5000த்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எனவே புதுவை அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை. இப்படி பல்வேறு பிரச்சினைகளை சுமந்து நிற்கும் புதுவை அரசு பற்றி பாப்ஸ்கோ ஊழியர்கள் கூறுகையில், நாங்கள் பாப்ஸ்கோ ஊழியர்கள் எல்லாரும் நாங்கள் 2 வருஷமா வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். இவர் மக்கள் முதல்வர் எங்களை வேலையை விட்டு எடுக்க காரணம் என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். இது எனக்கு தெரியாது, நீங்க போய் இவரை போய் கலெக்டர் போய் பாருங்க, யார் வச்சாங்களோ அவங்ககிட்ட போய் நீங்க போய் பாத்துங்க. போய் நான் எடுக்கல, எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, வேலையை விட்டு எடுத்ததும் தெரியாது, வேலையை வச்சதும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மக்கள் முதல்வர் இவர் மக்கள் முதல்வர் சொல்றாரு இல்ல, எங்களுக்கு மக்களுக்காக இவர் பாடுபடணும். ஆட்சிக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இந்த சீம் இந்த மாதிரி பண்ணுவார் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா 2008 அவர் பண்ணும்போதெல்லாம் நல்லா மக்களுக்கு சேவை தான் பண்ணாங்கன்னு தான் கேள்விப்பட்டோம். ஆட்சிக்கு இந்த 1.5 மாசத்துல எல்லா இடத்துலையும் ஆளுங்களை எடுத்தாங்க. இப்போ பாப்ஸ்கோல ஆளுங்க எடுக்கிறாங்கனாக்கா அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கேட்டால் எங்களுக்கு சம்பளத்தை யாரும் கொடுக்க ஃபண்டு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. பாப்ஸ்கோல வேற லாபத்தை வச்சு எங்களுக்கு சம்பளம் போடலாமே, அவர் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாரு போறாருன்னு தெரியல. பாதி மக்களோட வயிற்றுல அடிச்சு மீதி பாதி மக்களுக்கு சேவை பண்றதுல என்ன ஒரு பலன் இருக்குது அவருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல.
முடிவு வேணும். நாங்களும் பாண்டிச்சேரி படிச்சதான் எங்க குழந்தைங்க அனைவருக்கும் வேலை கிடைக்கும். ஆமா, அனைவருக்கும் வேலை கிடைக்கும். எல்லாருக்கும் 4000 பேருக்கு வேலை கிடைக்கும். 4000 பேர் மட்டும் இல்ல, 4000 பேருக்கு வேலை கிடைக்கணும். அது வரைக்கும் போராடுவோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.